அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்களில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அந்த நூலை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களும் அவர்கள் பிறந்த ஊர்களும். 1. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம், பூதத்தாழ்வார் மாமல்லபுரம், பேயாழ்வார் மயிலாப்பூர், திருமலிசை ஆழ்வார் திருமலிசை, மதுரகவியாழ்வார் திருக்கோளூர், நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி, குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்கலம், பெரியாழ்வார் வில்லிபுத்தூர், ஆண்டாள் திருவில்லிபுத்தூர், தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமண்டங்குடி, திருப்பாணாழ்வார் உறையூர், திருமங்கையாழ்வார் திருவாலி திருநகரி. ஆழ்வார்களின் காலநிரல். 6ஆம் நூற்றாண்டு. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் மூவரும் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் தான் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள். இவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டு. திருப்பாணாழ்வார், திருமலிசை ஆழ்வார், தொண்டரடி பெரியாழ்வார் பொடியாழ்வார் இவங்கெல்லாம் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டு யாருன்னு பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார் இவங்கெல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காங்க. இந்த பெரியாழ்வார் ஆண்டாளுங்கிறது யாருங்கன்னு நமக்கு தெரியும். பெரியாழ்வாருங்கிறது திருவில்லிபுத்தூரில் இருந்திருக்காங்க. அவங்களோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். அடுத்து 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டில் யாருன்னா நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார் இவங்க தான் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தங்களோட வகைகள் என்னென்னா 24 வகைகள் இருக்குது. அது என்னன்னா திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதி பிரான், கன்னிநூன் சிறுதாம்பு, பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, நான்முகன் திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திரு எழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், ராமானுஜ நூற்றந்தாதி இதெல்லாம் என்னென்னா நூல்கள். இந்த நூல்களை தொகுத்து தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூலாக தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நூல்களை எழுதினவங்க தான் இந்த ஆழ்வார்கள். இந்த பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், தொண்டரடி பெரியாழ்வார், பூதத்தாழ்வார் இந்த மாதிரி ஆழ்வார்கள் எழுதிய நூல்கள் தான் இது. இப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தின் அடைமொழி பெயர்கள். ஆன்ற தமிழ்மறை, 5வது வேதம், திராவிட வேதம், திராவிட பிரபந்தம். இதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்தோட அடைமொழி பெயர்கள், வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தின் நூலின் அமைப்பு. 4000 திவ்ய பிரபந்தம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் 1000 947 பாடல்கள். பெரிய திருமொழி 1134 பாடல்கள். திருவாய்மொழி 1102 பாடல்கள். இயற்பா 817 பாடல்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள் பாடிய பிரபந்தங்களை நாதமுனி என்பவர் 11ஆம் நூற்றாண்டில் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தமாக நமக்கு கொடுத்துருக்காரு. இதை சொன்னேன்னே 24 நூல்கள். இந்த 24 வகைகள்னு கொடுத்துருக்காங்க. 24 வகைகள் கிடையாது. இந்த 24 நூல்களையும் தொகுத்தவர் இவர் தான். இந்த நாதமுனிங்கிறது தான் தொகுத்து 12ஆம் நூற்றாண்டில் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூலாக நமக்கு வெளியிட்டிருக்காரு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.